காய்கறி விவசாயம் சில நாட்கள் அறுவடை செஞ்சு நல்ல லாபத்தில் விற்கக்கூடிய ஒரு சூப்பரான லாபமான பயிர் தொழில். ஏன்னா வீட்லயும் சரி ஹோட்டல்லையும் சரி காய்கறி இல்லாத உணவே இல்லை. கம்மியான விலையில சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள்ல சுரக்காய், பீர்க்கங்காய், கோவக்கான்னு பந்தல் காய்கறிகளும், தரையில விளையிற தக்காளி, வெங்காயம், கத்திரி, அப்புறம் கிழங்கு, கீரை வகைகள்னு இப்படி எல்லாத்துக்கும் ஆண்டு முழுக்க மக்களோட தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி இருந்தும் விவசாயிகளுக்கு சரியான வருமானம் கிடைக்கிறதுல பிரச்சனை. தொடர்ந்து நல்ல வருமானம் ஈட்ட முடியல, நல்ல விளைச்சல் இல்ல, பயிரில் வர்ற பூச்சிக்கும் நோய்க்கும் எளிய தீர்வும் இல்ல, காய்கறி சீக்கிரம் அழுகி போறதால எப்படி அதை வச்சு மதிப்பு கூட்டி அதிக லாபம் பார்க்கறதுக்கும் தெரியல. இப்படி விவசாயிகள் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பல வருஷ அனுபவத்தோட உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் வெற்றி அடைஞ்ச முன்னோடி இயற்கை விவசாயிகளும் வல்லுநர்களும் நேர்லயே வந்து உங்க எல்லாருக்கும் வழிகாட்டினா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கமும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனும் இணைஞ்சு பல்லடம் வனாலயத்துல தொடர் வருமானம் தரும் காய்கறி சாகுபடின்ற ஒரு மாபெரும் கருத்தரங்க வர மே 3ஆம் தேதி நடத்த இருக்காங்க. அதுல தொடர் காய்கறி சாகுபடி முறையில ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் ஈற்ற தாராபுரம் முன்னோடி இயற்கை விவசாயி திரு ஜெகதீஷ், ராமநாதபுரம் மாவட்டத்துல பந்தல் காய்கறிகள்ல ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கிற முன்னோடி விவசாயி திரு நாகலிங்கம், காய்கறிகள்ல வர பூச்சி நோய்க்கு எளிய தீர்வுகளை வழங்க பூச்சியியல் வல்லுநரான திரு பூச்சி செல்வம், சிறிய இடத்தை பயன்படுத்தி ஆண்டு முழுசா கீரை சாகுபடி செஞ்சு 12 லட்சம் ரூபாய் வருமானம் பார்க்கிற முன்னோடி இயற்கை விவசாயி திரு கந்தசாமி, 50,000 பேருக்கு மேல காய்கறியை வச்சு மட்டுமே வைத்தியம் பார்த்து சாதிச்ச கோவை காய்கறி வைத்தியர் திரு அருண் பிரகாஷ், இப்படி இவங்க எல்லாருமே வந்து தங்களோட அனுபவத்தை வச்சு எப்படி காய்கறி சாகுபடியில தொடர்ந்து நல்ல விளைச்சலையும் லாபத்தையும் ஈட்டலாம்னு சொல்லி தர போறாங்க. அதோட நாட்டு காய்கறிகள் விற்பனையும் கண்காட்சியும் இங்க நடக்க இருக்கு. எல்லாரும் தவறாம கலந்துக்கோங்க, கத்துக்கோங்க, காய்கறி சாகுபடியில ஜெயிச்சு காட்டுங்க.